இதுவெல்லாம் ஆகிட்டு இருந்தது. நம்ம இது ஏதோ சொல்லுவாங்கள்ல, காப்பி ரைட்டு ஸ்ட்ரைக்கெல்லாம் அடிச்சிருந்தாங்க. ஸ்ட்ரைக்கெல்லாம் எடுத்து அப்புறமா சரி பண்ணி அப்புறம் ஓடிட்டுருக்கேன். சரிங்களா? இப்போ அதனால் நான் இதையே வந்து இதில் மட்டுமே இந்த லைவ் வீடியோ மட்டும் போட்டு தான் என்னோடய சேனலை வளர்க்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம சேனல் வளரணுன்னா எப்படினாலும் வளரும். லைவ் வீடியோவில் மட்டும் வளரல. ஓகேவா? வாட்ச் ஹவர் வருதுன்னா ஒரு 2 ஹவரு 1.5 ஹவரு டெய்லி வீடியோ போட்டுனே இருக்கிறோம் அப்படின்றதால வாட்ச் ஹவர் ஏறுது. அந்த இதுவே நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக போட்டு வைக்கிறேன்னா ஒரு வீடியோ டெய்லி ஒரு வீடியோ இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி காமெடி எதனா எடுத்து எடிட்டிங் பண்ணி காமெடி வீடியோவாக ஒரு லாங் வீடியோ போட்டோன்னு வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் கூட போதும். பார்த்துக்கலாம் விடுங்க, எவ்வளோ பண்ணிட்டேன், இதை பண்ண மாட்டோமா? ஆமாம் சிவன் சிஸ்டர் அப்படிங்களா அப்படின்ட்டாங்க கீர்த்தி. அப்புறம் எப்படி வருது உங்ககிட்ட பேசுகிறது? பார்த்துக்கலாம் விடுங்க கீர்த்தி. யாராவது லைவ்லையாவது வந்து பேச மாட்டேன்னா என்ன வருது இப்படி பண்ணுறீங்க வருது அப்படின்ட்டாங்க நம்ம கீர்த்தி. அவ்வளோதான் கீர்த்தி, விட்டுட்டு போயிட்டே இருப்போம். இதே நம்பி கிடையாது கீர்த்தி. நான் சரியா, எனக்கு 1008 வேலை இருக்குது. ஆல்ரெடி நான் ரொம்ப பிஸி. சரிங்களா? இந்த யூடியூப்பில் வந்ததால் தான் ஃபேஸ்புக்கையும் விட்டுட்டேன். ஃபேஸ்புக்லேயும் வீடியோ போடுறது கிடையாது. சரிங்களா? நான் யூடியூப் வந்ததுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ போடுறதில்ல. சரியா? இல்லைனா ஃபேஸ்புக்லேயே எனக்கு தெரியும் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும். நான் ஃபேஸ்புக்கே காட்டின்னு அழுவேன். என் தலை வீட்டில் என்ன ஸ்பெஷல் தலை இன்றைக்கா? தோசை சட்னி ஜெரி நண்பா. அப்படின்னா எங்களுக்கெல்லாம் விடுதலையா தலைவரை? ஆமாம் கண்டிப்பாக செய்வேன் சார், உங்களுக்கெல்லாம் விடுதலை தான். எவனுக்காகவோ லைவ் போட மாட்டேன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா? இது அடுக்குமா? சொல்லுங்கள் வருது. எவனுக்காகவோ கிடையாதுங்க. நான் யாருக்கும் பயந்தாலாம் லைவ் போடாமல் இல்லை. ஏன்னா நான் இதுக்கு மேலே அசிங்கமெல்லாம் பார்த்தவன் தான். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதுக்கு மேலே நான் எவ்வளோ பெரிய பெரிய விஷயமெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். சின்ன சின்ன சில்லறைங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படல. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் பார்க்குறாங்க லைவில் வந்து. இந்த மாதிரி பேட் கமெண்ட் வரும்போது பால் பொங்கலாக இருக்குது தலை. ஆமாம் சரி, பால் பொங்கலாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? பண்ணிவிடுவோம். பாருங்கள், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் எப்படின்னு எனக்கே தெரியாது. தலைவர் நிரந்தரம். ஆமாம், அதனால கரெக்டு தான். ஆனால் நான் எப்படின்னு எனக்கே தெரியாது. ஓகேவா? நான் ஒரு பைத்தியம். திடீர்னு என்ன தோணுதோ அதை யோசிச்சுடுவேன். திடீர்னு என்ன நினைக்கிறேன்னா அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதுதானே? பார்ப்போம் என்னவோ. நமக்கு அந்த மாதிரி மைண்டில் இருக்கிறோம் நான். அதனால் நம்ம எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. எது வந்தாலும் ஓடிட்டே இருப்போம். பிளட்டு வா எஸ்கே தம்பி. வணக்கம் வாங்க எஸ்கே சுந்தர் தம்பி. வணக்கம், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் சிறப்பாக அன்போடு வாழ்க என்று வாழ உங்களை வாழ்த்துவது நமது சென்னை வரதராஜ் மற்றும் வருத்தப்படாத வரதா சங்கம், மீசை முன்னேற்ற கழகம், பீதி தாத்தா நேரலை நண்பர்கள் சார்பாக உங்களை அன்போடு வாழ்க என்று வாழ்த்துவது உங்கள் சென்னை வரதராஜ். ஆனால் ஒரு மேட்ரு, நேற்று நான் கேட்கும் போது தம்பி எத்தனை ஏஜ்னும் போது அப்படின்னா, அண்ணே இப்போ தானே 30 ரீச் ஆகிறோம் அப்படின்னீங்க. ஆனால் ஒரு லைவில் போய் பார்த்தா 38ன்னு சொல்கிறீங்க. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா? வா தம்பி. வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வருக என்று வரவேற்கிறேன். இது உங்கள் மீசை முன்னேற்ற கழகம். நமது மீசை முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆமாம் கரெக்டு தான். நீங்கள் லைவ் போடல என்ன தலைவரே? சின்ன தலைவர் லைவ் போடுவார், அங்கே போவோம். இல்லை கண்டிப்பாக போடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீர்த்தி சிரிக்கிறாங்க. 30 தான் தலைவர் அப்படின்றாரு எஸ்கே. அது சும்மா சொன்னேன். அப்படியா? எஸ்கேக்கு 37 முடிஞ்சு 38 ஆரம்பிக்குது வருது. தெரியும். நானும் கேட்டேன் இன்றைக்கி ஒரு லைவில் பேசிகிட்டு இருக்கும்போது. 37 முடிஞ்சு 38 ஸ்டார்ட் ஆகுதான். கேட்டால் இன்னும் வளரவே இல்லை அண்ணே, நான் இன்னும் இப்போ தான் அண்ணே 30. ஒரு வேளை 20 22 சொல்லியிருந்தா கூட நான் நம்பிட்டு இருப்பேன் தம்பி. ஏன்னா நான் அந்த மாதிரி எது சொன்னாலும் நம்புவேன்.